ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவி சீசனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முத்தழகு சீரியலோட இன்றைக்கி ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இருக்கிற புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, கோர்ட்டில் ரெஜினா வந்து அவங்க சைடு இருக்கிற நல்லதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது இது மாதிரி எல்லாம் நான் பண்ண சின்ன சின்ன தப்பையெல்லாம் வந்து பெருசாக காமிச்சு இவங்கள சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசுகிறத இனிமேல் நிறுத்திடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த தொழிலையே வந்து தப்பாக யூஸ் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் பார் கவுன்சிலுக்கு உங்களோட ப்ராக்டிஸை இது எல்லாத்தையும் வந்து நான் நிறுத்த சொல்லுவேன். இது பர்மனெண்ட்டாக கூட நிறுத்துகிற மாதிரி இருக்கும். இதுக்கு நானே வந்து முன்னெச்சரிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெஜினாவோட வேலைக்கே வந்து ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரி இது சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் வந்து இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க பண்ண எல்லா தப்புக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் முதல் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு தான் வந்து முதல் பனிஷ்மெண்ட் தரணும் அப்படிங்கிற மாதிரி இவர் ரெஜினா கிட்ட சொன்னோன்னே ரெஜினாவும் அஞ்சலியும் செம்ம ஷாக்கிங்காக மாறிட்டாங்க. ஐயோ என்னடா எல்லா கேஸும் நம்ம பக்கம் திரும்புதே எல்லாரோட பக்கமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம ஷாக்கிங் ஆகிட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இவர் ஜட்ஜ்மெண்ட் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அஞ்சலியும் ரெஜினா ரெண்டு பேரும் வந்து ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. முத்தழகு இவங்களாம் வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க பக்கம் தான் தீர்ப்பு சாதகமாக இருப்போது அப்படின்ட்டு. இதுபோல் வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சலி ரெஜினா நிலைமை என்ன ஆகும், கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கு போவாங்களா இல்லை என்ன ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.